வாழை அறுவடைக்கு பின்னர் விவசாயிகளுக்கு சிறிய லாபம். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பே இல்லாத 100க்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். மோகனூரில் வியப்பில் ஆழ்த்தும் பெண்களின் திறமையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வாழைப்பழம், பூ, தண்டு ஆகிய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வழங்கும் வாழை மரம் அறுவடைக்கு பின் வெட்டி எறியப்படுவது வழக்கம். அவ்வாறு வீணாகும் வாழை மரத்தை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதுடன் பெண்கள் பலருக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி சாதனை படைத்து வருகிறார் நாமக்கல் மாவட்டம் மோகனூரைச் சேர்ந்த சுகந்தி. பட்டதாரியான சுகந்திக்கு தொழில் முனைவோராக வேண்டும் என்பது சிறுவயது குறிக்கோள். என்ன செய்யலாம் என யோசித்த போது வாழைமர நார்களை பயன்படுத்தி வீடுகளில் ஜன்னல், மேட், ஹேண்ட்பேக், கூடைகள், ஆவணங்கள் வைக்கப்படும் ஃபைல்கள், தலையணை போன்றவை தயார் செய்ய முடிவு செய்தார். தேனியில் வாழை மரத்தை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் செய்வதை கேள்விப்பட்டு அங்கு சென்று தயாரிப்பு முறை குறித்து பார்வையிட்டு வந்தார். ஆரம்பத்தில் கைவினை பொருட்கள் மட்டும் தயாரித்த சுகந்தி பின்னர் இயந்திரத்தை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து வருகிறார். வாழை மரங்களையே பிரதான மூலப்பொருளாக பயன்படுத்தி 100 வகையான பொருட்கள் தயாரித்து அசத்தி வருகிறார் சுகந்தி. நான் பார்த்தீங்கன்னா இங்கே வாழை நார் உற்பத்தி பற்றின ஒரு தொழில் இங்கே செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்கே பெண்களுக்கு ஒரு திறன் வளர்ப்பு பயிற்சியும் கொடுத்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே 15 பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியத்தில் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த வாழை நார் உற்பத்தி தொழில். இதில் பார்த்தீங்கன்னா மரம் 2 விஷயம். ஒன்று விவசாயிக்கு வாழைத்தார் அறுவடை பண்ணின பிறகு அவங்களுக்கு ஒரு சின்ன வருமானம், அதை தாண்டி விவசாயமே இல்லாத பெண்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் மதிப்பு கூட்டல் பொருளாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாழை மரம் வாங்கி அதில் அதாவது பச்சை மரம் வாங்கிட்டு அதை நார் பிரிச்செடுக்கிறோம். பிரிச்செடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதில் 100 வகையான பொருட்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். தயாரிக்கப்படும் பொருட்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத நிறமூட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை நேரடியாக விற்பனை செய்வதுடன் கடைகளுக்கும் மொத்த விற்பனை விலையில் வழங்கி வருகிறார் சுகந்தி. மோகனூர் சுற்றுவட்டாரத்தில் வாழை சாகுபடி கணிசமாக மேற்கொள்ளப்படுவதால் வாழை மரங்கள் கிடைப்பதில் சிக்கல் இல்லை. அறுவடைக்கு பின் வெட்டி எறியப்படும் வாழை மரங்களுக்கு குறிப்பிட்ட விலை கொடுப்பதால் விவசாயிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய முடிகிறது என்று கூறுகிறார் சுகந்தி. இங்கே பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் எங்களுக்கு அரசாங்கம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே எங்களுக்கு சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது இந்த ஒரு ப்ராடக்டில் எங்களுக்கு பெரும் பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது இது பற்றின விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது அரசாங்கம் முன்னெடுத்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா சந்தைப்படுத்துதலில் இருக்கிற பிரச்சனை தீரும். அதே போல் இங்கே 15 பெண்கள் இருக்காங்க. இந்த திறன் வளர்ப்பு பயிற்சி நான் 100 பெண்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 100 பெண்களுக்குமே வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா சந்தைப்படுத்தல் முக்கியமாக தேவைப்படுது. ஸோ இதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம் இந்த இடத்துல. இவர்களது தயாரிப்புகள் குறித்த தகவல்களை சமூக வலைதளங்கள் வழியே பார்த்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து பார்வையிட்டு செல்கின்றனர். வீணாக தூக்கி எறியப்படும் வாழை மட்டையிலிருந்து எக்கச்சக்க பொருட்களை தயாரிக்கும் பெண்களுக்கு வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுகிறது. இங்கே எஸ்எஸ் நேச்சுரல் ஃபைபர் யூனிட்டில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். 2 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு நான் அது மூலிமா நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் காலையில் 9 மணிக்கு வருவோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாங்கள் செஞ்சுருவோம். மரம் வாங்கி ஃபைபர் எடுக்கிறது, மேட் போடுறது, தைப்பாங்க. 2 பேர் தைச்சிட்ருப்பாங்க. அப்புறம் கூட போட்டுட்ருக்கோம். எல்லா வேலையும் கலந்து தான் நாங்கள் செய்வோம். அப்புறம் எங்களை மாதிரி பெண்களுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்குது. நாங்களும் 2 குழந்தைங்களை வச்சுட்டு தான் இங்கே வந்துட்டுருக்கோம். வேறு இடத்துல குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு சௌரியம் இருக்காது. இங்கே பரவாயில்ல, குழந்தைய வச்சுட்டு பார்த்துக்கிறதுக்கான வசதிகளும் இருக்குது. இது எங்களை மாதிரி பெண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் பெண்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து இன்னும் நாங்கள் வேலைக்கு சேர்த்தணும்னு ஆர்வமாக இருக்கோம். இது கவர்மெண்ட் கொஞ்சம் ஒத்துழைச்சி எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணால் பரவாயில்ல. பிளாஸ்டிக்கிற்கு மாற்று என்றாலும் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பு இல்லாத நிலையே உள்ளது. அரசு தனிகவனம் செலுத்தி வாழை கைவினை பொருட்கள் உற்பத்தியை அதிகரித்து மக்கள் பயன்படுத்த ஊக்குவித்தால் மாசு இல்லாத சுற்றுச்சூழலை உருவாக்க முடியும். வாழை விவசாயிகளும் பயனடைவார்கள்.
சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் காதர் பாஷா.